வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு திட்டினால் உதவுவானா இறைவன். இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. நமக்கு யாரிடமாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவருடன் பேச மாட்டோம். ஒரு வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் மன வேறுபாடு வந்தால் ஒருவருக்கொருவர் சண்டை ஏற்படுகிறது. கோபத்தால் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. அப்போது குழந்தைகளும் கஷ்டப்படுகின்றன. நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் இருக்கின்றனர். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருவருக்கும் மனக்கசப்பு. பிறகு என்ன நடக்கிறது? இருவரும் பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றனர். எதிரெதிரே சந்திக்கும் போது முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர். ஒருவரை மற்றவரிடம் குறை கூறி புலம்புவதும் வழக்கமாகிவிட்டது. அப்படியென்றால் சண்டையோ கோபமோ ஏற்பட்டால் நமக்கு உதவுபவர் யாரும் இல்லையா? நாம் திட்டினாலும் அதை பொறுத்து கொண்டு உதவுபவர் உண்டு. அவர் யார்? வேறு யாரும் அல்ல, இறைவன்தான். கஷ்டத்தை சந்திக்கும் போதெல்லாம் இறைவனை திட்டுவதை நாம் வழக்கமாக்கி கொண்டு விட்டோம். இறைவனுக்கு கண்ணில்லை. நம்மை கஷ்டப்படுத்தி பார்ப்பதில் அவனுக்கு தனி சந்தோஷம். கோயிலில் இருப்பது தெய்வம் அல்ல, வெறும் கல்தான் என்றெல்லாம் திட்டுகிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் கேட்டும் நமக்கு சரியான நேரத்தில் அருள்பாலிக்க இறைவன் தவறுவதில்லை. இந்த உண்மையை உணர்ந்தது யார்? திரௌபதி. சூதாட்டத்தில் திரௌபதி உட்பட எல்லாவற்றையும் வைத்து தர்மன் தோற்றுவிடுகிறான். அஸ்தினாபுரம் சபை கூடுகிறது. பாண்டவர்கள் 5 பேரும் கைகட்டி நிற்கின்றனர். ஆணவத்தின் உச்சியில் இருந்த துரியோதனன் திரௌபதியை அழைத்து வரும்படி உத்தரவிடுகிறான். அழைத்து செல்ல வந்த தேரோட்டியை விரட்டி விடுகிறாள். இதனால் கோபமடைந்த துரியோதனன் தன் தம்பி துச்சாதனனை ஏவுகிறான். தனது அண்ணி என்றும் பாராமல் திரௌபதியை சபைக்கு இழுத்து வருகிறான். சபையில் பீஷ்மர், துரோணர், விதுரர் போன்ற பெரியவர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறாள். தனது கணவர்கள் 5 பேரும் கைகட்டி தலை குனிந்து நிற்பதை பார்க்கிறாள். மனைவியை சூதாட உரிமையில்லை என்று கூறுகிறாள். தன்னை காப்பாற்றும்படி சபையில் இருந்த பெரியோர்களிடம் மன்றாடுகிறாள். நியாயம் கேட்கிறாள். ஆனால் அவளை காப்பாற்ற ஒருவரும் முன்வரவில்லை. மனைவியை காப்பாற்ற வேண்டியது கணவனின் கடமை என்று கூறி தனது கணவர்களிடம் முறையிடுகிறாள். ஆனால் அவர்களும் தலை குனிந்து மௌனமாக நிற்கின்றனர். செய்வதறியாது திகைக்கிறாள் திரௌபதி. தனது தொடையில் வந்து உட்காரும்படி திரௌபதியிடம் கூறுகிறான் துரியோதனன். சீறுகிறாள் திரௌபதி. இதனால் கோபமடைந்த துரியோதனன் திரௌபதியின் புடவையை உருவுமாறு துச்சாதனனுக்கு உத்தரவிடுகிறான். அப்போது திரௌபதிக்கு கிருஷ்ண பரமாத்மா மீதுதான் கோபம் வருகிறது. என்னை இப்படி நிற்க வைத்து விட்டாயே கண்ணா! கூப்பிட்டால் வருவேன் என்று நீ கூறியது பொய்தானா? என்னை அளவைப்பதில் உனக்கு மகிழ்ச்சியா? என் கணவர்கள் என்னை கைவிட்டு விட்டனர். இங்குள்ள பெரியோர்களும் கண்ணை மூடிக்கொண்டு விட்டனர். அவர்களுடன் நீயும் சேர்ந்து கொண்டு விட்டாயா என்று திட்டுகிறாள். கடைசியில் வேறு வழியின்றி 2 கரங்களையும் மேலே உயர்த்தி கிருஷ்ண பரமாத்மாவை சரணடைகிறாள். அடுத்த நிமிடம் திரௌபதியின் புடவை வளர்ந்தது. நேரில் கூட வராமல் இருந்த இடத்திலிருந்தே திரௌபதியின் மானத்தை கண்ணன் காப்பாற்றுகிறான். தன்னை நம்பாமல் திரௌபதி திட்டியது பற்றி கண்ணனுக்கு சிறிது கூட வருத்தமில்லை. அவளை காப்பாற்ற வேண்டியது அவனது பொறுப்பு. அவளை மட்டுமா, நம்மையும் தான். நம்மை இறைவன் காப்பாற்றுவான் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் மட்டும் போதும். எந்த கஷ்டமும் நம்மை பாதிக்காது. ஆனால் இறைவன் மீது நமக்கு முழு நம்பிக்கை இல்லாததால் தான் அவனை திட்டுகிறோம். நாம் திட்டினாலும் பாராட்டினாலும் அதை பற்றி கவலைப்படாதவன் இறைவன். நமக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். இதை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும். வாழ்க்கையில் எப்பவும் நிம்மதிதான்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.